கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஏசாயா 49 அதிகாரம் 23 சொல்லுகிறது. I am the Lord, for they shall not be ashamed who wait for me. கர்த்தருக்கு எப்படி காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்றால் என்ன? நம்ம வேண்டுதல்களை கர்த்தரிடத்தில் சொல்லி, நம் விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி, நம் ஜெபங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி காத்திருக்க வேண்டும். நான் வாழ்ந்து கொண்ட நாட்கள் இன்ஸ்டன்ட் வேர்ல்ட், எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும். நம்ம காலையில் ஜெபம் பண்ணால் ஈவினிங்குள்ளே பதில் வரணும். இன்ஸ்டன்ட் மில்க், பாக்கெட் மாவு எல்லாம் எவ்ரிதிங் பேக்டு. நம்ம அப்படி இன்ஸ்டண்ட்டாக வாங்கணும், அப்படி கொண்டு போகணும், குக் பண்ணணும், சாப்பிட்ணும். நமக்கு காத்திருக்கிறதுக்கு முடியாது, காத்திருக்க முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தில் மரியாள் ஒரு சகோதரி குறித்து வாசிக்கிறோம். அவங்க கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் கவனமாக ஆனால் மரியாள் என்கிற அந்த சகோதரி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார். லூக்கா 10 அதிகாரம் 42 மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஸோ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பங்கு ஆயத்தமாக இருக்கிறது. எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 27:14 இப்படி சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. காத்திருக்கணும், ரைட்டு. இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறாராம். எப்படி காத்திருக்கணும்னா, திடமனதாய், சிட் ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில், திடமனதாக காத்திருக்க வேண்டும். அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்தாலும் காத்திருக்கணும், சில தாமதமானாலும் காத்திருக்கணும். நம்ம ஒன்று எதிர்பார்த்து காத்திருப்போம், கர்த்தர் கொடுக்க மாட்டார், வேறு வழியாக நடத்துவார். அப்பவும் காத்திருக்கணும். ஆண்டவரே, இதைத்தானே கேட்டேன், இப்படி தானே கேட்டேன், நீங்கள் ஏன் தரலை? இதுக்காக தானே உபவாசித்தேன், இதுக்காக தானே ஜெபம் பண்ணேன், ஆனால் மாற்றி கொடுத்துறீங்களே. அப்பவும் அதான் திடமனம். சில காரியங்களை பார்க்கும்போது மனது அடித்து கொள்ளும், மனது துடிக்கும். ஐயோ, அந்த காரியம் ஏன் இப்படி நடந்தது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம், ஒரு விபத்து நடைபெற்று கொண்டு இருக்கோம், இல்லை நடந்து முடிந்து இருக்கும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மனதெல்லாம் அடித்துக்கொள்ளும். ஐயோ, எப்படி ஆயிற்றோ, ஏதாயிற்றோ, மனது அடித்துக்கொள்ளும். நம்ம மனது கொஞ்சம் இலகி விடும். சில காரியங்களை காத்திருக்கும்போது அந்த பதில் வரவில்லை என்றால் மனது இலகி விடுகிறது, அது அடித்துக்கொள்கிறது. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, ஆயிரம் கேள்விகள் உள்ளத்தில் எழும்புகிறது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருங்கள், திடமனதாய் காத்திருங்கள். அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார். அப்படி சொல்லும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாக இருந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த செங்கடலை எப்படி கடக்கப் போகிறோம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே மோசே சும்மா இருக்கவில்லை. மோசே ஜனங்களை நோக்கி சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு, பி ஸ்டில் அப்படின்னு சொல்கிறார், ஸ்டாண்ட் ஸ்டில், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற இந்த ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். திடமனதான் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம சத்துருக்கு முன்பாக யுத்தம் செய்ய புறப்படுகிறான், யுத்த சன்னத்தராய் புறப்படுகிறான். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள், வாழ்ந்து கொண்ட இந்த உலகம் ஒரு யுத்த களமாய் இருக்கிறது. அநேக காரியங்கள் மூலமாய் நமக்கு யுத்தங்கள் வருகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பலவிதமான காரியங்களோடு யுத்தம் இருக்கிறது. சிந்தையின் யுத்தக்களம், எண்ணங்களின் யுத்தக்களம், யோசனைகளின் யுத்தக்களம், சரீரம் ஒரு யுத்தக்களம். இப்படி பலவிதமான யுத்தக்களத்தில் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஜனங்கள் அமைதியாக இருந்தார்கள். மோசே அமைதியாக இருக்கலை. அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரே, அந்த செங்கடலை எப்படி கடந்து செல்வது? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன நடந்தது? மோசே தன் கோலை ஓங்கினார், கரங்களை நீட்டினார், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. சிலது பிரிந்து போன ஒன்னா சேரும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிளந்தது. இன்று கர்த்தருக்காக திடமனதாய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் சத்துரு போட்டு வைத்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பிளந்து போய்விடும், பிரிந்து போய்விடும். இதை கடக்க முடியாது,
இதை மேற்கொள்ள முடியாது, இதுக்கு ஒரு முடிவு இல்லை, இதற்கு நல்ல ஒரு ரிசல்ட் இல்லை அப்படி எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் திடமனதாக இருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன். ஒருவேளை உங்கள் வாழ்வை முடிந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். எந்த ஒரு காரியம் முடிகிறதோ அந்த இடத்திலேயே ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அன்பு ஆரம்பமாய் விடுகிறது. கர்த்தர் சொல்கிற ஒரு கண்டிஷனா, திடமனதான் இருங்க. எது வந்தாலும், தண்ணீர் வந்தாலும், ஆறுகள் வந்தாலும், அக்கினி வந்தாலும், எது வந்தாலும் திடமனதாய் காத்திருங்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி டு காட், he inclined to me. அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய வேண்டுதலை பொறுமையுடன் கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. இது ஒரு அவசரமான உலகம். எது எடுத்தாலும் அவசரம், குயிக்கா முடிச்சிடணும். வீடு கட்ட ஆரம்பிச்சா உடனே இப்போலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சிமெண்ட்டு கலவை அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்டன்ட் மிக்சர், வீடு கட்டுறது கூட இன்ஸ்டன்ட் மிக்சர், எல்லாத்தையும் என்ன பண்ண இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வராங்க, இன்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் காம்பவுண்ட் வால் பாருங்களேன், அப்போலாம் பேஸ்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் காம்பவுண்ட் கட்டணும். இந்த காலத்தில் அப்படி இல்லைங்க, இன்ஸ்டன்ட் காம்பவுண்ட், இன்ஸ்டன்ட் மிக்சர், எவ்ரி திங் இஸ் இன்ஸ்டன்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுமையுடன் காத்திருங்கள். நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுதா? ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருக்க முடியுதா? முடியல. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையுடன் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதற்கு நீடிய பொறுமை வேண்டுமா? அந்த பொறுமை விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பொறுமைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. இங்க சொல்றாங்க, பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று பிரசங்கி சொல்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றாங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்கள் பொறுமையினால் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. தேவ வசனத்தினால் பொறுமை உண்டாகிறது. சில வேலைகளில் நம்ம ஏன் இந்த முடிவு எடுத்தோம், ஏன் இப்படி திங்க் பண்ணோம், ஏன் இப்படி பேசணும், நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமோ, அவசரப்பட்டு ஆலோசனை சொல்லிட்டோமோ, அவசரப்பட்டு ஏதோ சொல்லிவிட்டோமோ என்று பின்னாடி வருவதில் பயன் எதுவும் இல்லை. அப்போ ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மக்கிட்ட பொறுமை இல்லை அப்படின்னா அந்த காரியங்கள் நாம் நினைக்கிற அளவுக்கு வராமல் மாறுதலாய் முடிகிறது. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நீடிய பொறுமை தாங்களேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய பொறுமை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நீடிய பொறுமையுடன், கர்த்தருக்காக பொறுமையுடன் ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கிற வரைக்கும், என் தேவன் என்னை உயர்த்துகிற வரைக்கும், என் தேவன் என் குடும்பத்தை உயர்த்துகிற வரைக்கும், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், என் தேவன் என் பிரச்சனைக்கு நல்ல முடிவுகளை கொண்டு வர வரைக்கும் அப்பா பொறுமையாய் காத்திருக்க கிருபை தாருமே. வேதம் சொல்லுகிறதே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காய் காத்திருக்க பலன் தாங்க. என் குடும்பத்தில் சில ஆலோசனைகள் எடுப்பதற்கு எனக்கு நீடிய பொறுமை தாருங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக நான் காத்திருக்க நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பலன் எனக்கு மேலாய் கடந்து வரட்ட ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையில் உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். ஆண்டவர் ஒண்ணுதான் கேட்கிறாரு, எனக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்களா? விண்ணப்பத்தின் ஆவி உங்களுக்கு இறங்கும், ஜெபாவி உங்களுக்கு இறங்கும், மன்றாட்டின் ஆவி உங்களுக்கு இறங்கும். அப்பா நீங்க சுகம் தர வரைக்கும், பலன் தர வரைக்கும், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற வரைக்கும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நீடிய பொறுமையோடு காத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. வேத வசனத்தில் பொறுமையினால, ஆறுதலினால ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு என்னோட அவசர புத்திகளோ, அவசரமான முடிவுகளோ, தேவையற்ற சிந்தனைகளோ, ஆண்டவரே யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவுகளோ இதுவரை என் வாழ்க்கையில ஒரு தோல்வியை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே, ஒரு பலவீனத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில சில இழப்புகளை கூட கொண்டு வந்திருக்கலாம், சில போராட்டங்களை கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த வருடத்துல அப்படி இல்லாதபடி ஆண்டவரே எனக்குள்ள நீடிய பொறுமை என்ற கிருபை தாரன் கேளுங்களேன். நீடிய பொறுமை காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, நம்பிக்கையோடு காத்திருங்கள்.
ஒருவர்கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்குறோம், அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் காத்து இருக்கிறோம். அப்போ எப்போ உங்களை திருப்பி நான் மீட் பண்ணலாம், எப்போ உங்களுக்கு கால் பண்ணலாம் கேட்குறோம். அவங்க சொல்லுவாங்க ஓகே இன்னைக்கு கால் பண்ணுங்கள், இப்போ மீட் பண்ணுங்கள். அது வரைக்கும் காத்துன்னு இருக்கிறோம். அவங்க சொல்கிறது நாள் வரைக்கும் காத்துன்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அவங்க உதவி செய்வாங்க, நம்மளை மீட் பண்ணுவாங்க, அந்த நாளுக்காக காத்து இருக்கிறோம். எப்படி காத்து இருக்கிறோம்? நம்பிக்கை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்வாரு, ஆபிரகாமே கிழக்குக்கும் மேற்குக்கும் எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ, நீ நடந்து திரிந்த அந்த இடத்தை, அந்த பூமியை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, ஒரு பதவி இல்லை, ஒரு அந்தஸ்து இல்லை, இதுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாங்க. ஆண்டவர் சொல்றாரு நம்பிக்கையோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறது. நம்பிக்கையிலே பொறுமையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எந்த ஒரு காரியத்துக்காக உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் எனக்கு உம்மை நம்புகிற ஆண்டவர், அழகான பாடல் இருக்குதுல்ல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவில்லை. உம்மை நம்பின யாரையும் நிறுத்துகிற தேவன் அல்ல, உம்மை நம்புகிற யாரையும் நீ கைவிடுகிற தேவன் அல்ல. அதனால் ஆண்டவரே உமக்காக நம்பிக்கையோட காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேளுங்க. சாதாரணமா ஒரு காரியத்தை காத்திருக்கும் போது சலிப்படை வருகிறது. நம்ம எங்க காத்திருப்போம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போறோம், ஒரு டோக்கன் வாங்கி என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். இந்த காலத்தில் டோக்கன் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலையில் அப்பாயின்மெண்ட், சார் அப்பாயின்மெண்ட் 3 o'clock அப்பாயின்மெண்ட், 4 o'clock அப்பாயின்மெண்ட், இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி அதற்காக காத்திருக்கிறோம். இப்போ ரேஷன் கடைக்கு போகிறோம், பொங்கல் டைம், ஆனால் ரேஷன் கடை நிச்சயமாக என்ன பண்ணும்? நம்மளே போய் சைன் பண்ணோம், சொல்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல எவ்வளோ ரஷ் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். இப்போ டாக்டர் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா எந்த நாள், எந்த டைம், எந்த தேதி, அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்? பொறுமையாக. அப்போ தான் பொறுமையே வரும், மீதி இடத்துல பொறுமை வராது. அப்படி பொறுமையாக என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாங்க. நமது உலகத்துல யாரை நம்புறாங்க? எதை நம்புறாங்க? யாரையோ நம்புறோமா? எதையோ நம்புறோமா? யாரையோ நம்பி 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 ஏமாந்து போய் இருக்கிறோமா? உங்க நம்பிக்கை வீணாக போய் விட்டதா? இப்படிலாம் நம்பினாங்களே, இது மாதிரிலாம் ஏமாத்துறாங்களே அப்படின்னு புலமை கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை கர்த்தருக்கு மேல வைங்க. கர்த்தருக்கு மேல வைங்களேன். கர்த்தர் ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் விலக மாட்டார், ஒருபோதும் நீ போன் சொல்லவே மாட்டாரு. நம்ம எதை நம்புறோமோ, எந்த காரியத்தை கேட்கிறோமோ ஆண்டவர் மட்டும் தாங்க தர முடியும். வேற எந்த மனுஷனாலும் நம்ம நம்புகிற, நம்ம எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் எந்த மனுஷனும் முழுமையா தந்து விட மாட்டாங்க. அது யாரா இருக்கட்டங்க, எந்த ஒருவா இருக்கட்டங்க, முழுமையா தரத்துக்கு ஆளே இல்லைங்க. ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருக்காக நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். மூன்றாவது வேதம் சொல்கிறது கர்த்தருக்காக நம்பிக்கையுடன் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாவீதோட அனுபவம் என்ன தெரியுமா? தாவீது சாமுவேல் மூலமாக ஒரு அபிஷேகம் பண்ணாரு, ராஜபாரம் கிடைக்கல. சாமுவேல் போயிட்டு அந்த தாவீதுக்கு மேல அபிஷேகத்தை இழுத்து ஊற்றி நீ ராஜாவா மாறுவேன்னு சொல்லிட்டார். ஆனால் தாவீது உடனடி ராஜாவா மாறவே இல்லை. சவுலுக்கு அஞ்சி அஞ்சி மலைகளிலே, குகைகளிலே, கெவிகளிலே ஒளிந்து கொண்டு வேலை இருந்தது. நாள் ஒன்று வந்தது, வேலையொன்று வந்தது. அப்போதான் கர்த்தர் தாவீதை ராஜாவாக வெளியிடத்தில் கொண்டு வருகிறார். அப்போ நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும், உங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் கூட இருக்கும். ஆனால் இன்னும் அற்புதம் நடக்கவில்லையே, இன்னும் அதிசயம் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்திருக்க நல் முடிவு எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு நம்பிக்கையோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்க. நான் என் நம்பிக்கை என்னை யார் மேலே வச்சிருக்கிறேன்? என் கர்த்தருக்கு மேலே வச்சிருக்கிறேன். என் விசுவாசத்தை யார் மேலே வச்சிருக்கிறேன்? என் கர்த்தருக்கு மேலே வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லி நீங்க சொல்லுங்க, எதை நம்புறீங்களோ அது யாரால வரும்? என் கர்த்தரால வரும். நான்காவது வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை. நம்ம எப்படி காத்திருக்கணும்? those who love him, தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் அன்போடு காத்திருக்கணுமா? இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து இந்த உதவியை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்யாமல் போனால் கூட அவங்க நம்ம செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்புக்காக, அவங்களோட வார்த்தைக்காக, அவங்களுடைய அந்த அப்ரோச், அதுக்காக என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், அது கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளையாகட்டும், பெற்றோராகட்டும், நண்பராகட்டும், யாரோ ஒருவர், உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னால் அந்த அன்பிலே நம்ம காத்து இருப்போம்.
அன்போடு காத்திருப்போம். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, தேவனில் அன்பு கூறவர்களுக்கு சகலம் நன்மையாக நடக்கிறது. அப்ப நம்ம அன்பை யார் மேல் வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். ஏசாயா 64:4 சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு பேதுரை பார்த்து கேட்டாரு, பேதுருவே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? பேதுரு சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே நான் அன்பாக தான் இருக்கிறேன். திருப்பியும் கேட்குறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? திருப்பியும் சொல்வார், ஆண்டவரே நான் அவன் நேசிக்கிறேன். அவனை திரும்பவும் கேட்குறார், பேதுருவே நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா? அவன் சொல்கிறான், நான் அன்பாக இருக்கேன், நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன், அது அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்வார், என் நாடுகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, அன்பாக இருக்கிறாயா? உண்மையான அன்பாக இருக்குதா? அந்த உலகத்தில் எவ்வளோ அன்பு இருக்குதுல்ல? மாய்மானமான அன்பு, போலியான அன்பு, காரியக்காரமான அன்பு, எதையாவது சாதித்து கொள்கிற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட செலுத்துகிற அன்பு, ஒருவர்கிட்ட எதையோ பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அன்பு, ஒருத்தர்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும் அன்பு, ஒருத்தர்கிட்ட வசதி இருக்கிற வரைக்கும் அன்பு. அப்படிப்பட்ட அன்பான மாய்மாலமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், பேதுருவே நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? நான் உங்களை கேட்குறேன், உங்கள் அன்பை யார்கிட்ட வச்சுருக்கீங்க? எது மேலே வச்சுருக்கிறீங்க? ஆண்டுகிட்ட வச்சுருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? உங்கள் அன்பை நீ யார் மேலே வச்சுருக்க? யாரை நம்புறீங்க? நம்ம யாரை நம்ப முடியும் சொல்லுங்கள்? நம்ம நேசிக்கிற ஒருத்தர் தான் நம்ப முடியும். அன்பாட்ட ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும், எல்லார்கிட்டையும் பேச முடியாது, எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை மட்டும் நேசிக்கிறாயா? அதுதான் அவனோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் சேம் கொஸ்டின். என்னில் அன்பாக இருக்கிறாயா? அன்பாக இருக்கிறாயா? தேர்ட் டைம் சொல்கிறாரு, என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் உங்களை சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்களா? உண்மையான அன்பாக இருக்கிறீங்களா? இல்லை அற்புதம் செய்கிற வரைக்கும் அன்பா? அதிசயம் செய்கிற வரைக்கும் அன்பா? நான் உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பா? இல்லை உண்மையா உங்களுக்காக ஜீவனை தந்தனே அதனால் அன்பா? ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஏன்னா வேதம் சொல்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது. ஒரு லிஸ்ட்டே அந்த 1 Corinthians 11 இருக்கிறது. கடைசியாக சொல்லுவாங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த அன்புக்காக பொறுமையுடன் காத்திருக்க கர்த்தர் அழைக்கிறார். உங்கள்கிட்ட ஒரு அன்பு இருந்ததுன்னா தீமை வரவே வராது. வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம்ம உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய அன்பு நிறைவாக இருக்கும்போது நம்ம வெளியில் எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த குறையெல்லாம் நிச்சயமாய் மாறி போகும். அப்போ இந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும். எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தோடு காத்திருக்கணுமா? இன்னொன்று பரிசுத்தத்தோடு காத்திருக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை தேவரீர் அறிவீர். ஆமாம், உண்மையா பேதுரு கர்த்தரை நேசித்தார், அது ஆண்டவர் தெரியும். ஆனால் கூட கேட்குறாரு, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஒருவேளை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில், ஒருவேளை ஒரு அன்பற்ற சூழ்நிலையில், உண்மையான அன்பனை தெரியலையே, யாருமே நேசிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் உங்களுக்கு இருந்தா, ஒரு துக்கம் உங்களுக்கு இருந்தா, ஒரு வேதனை உங்களுக்கு இருந்தா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவள் ஓடுனா, கர்த்தர் சமூகத்தில் ஓடுனா, அவர் பாதத்தை காத்திருந்தா, மார்த்தார் பற்பல வேலைகளை செஞ்சா. ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக அழைத்திருக்கிறார். அந்த நல்ல பங்கு இயேசுதாங்க, அந்த பொக்கிஷம் இயேசுதாங்க, அந்த விசுவாசம் இயேசுதாங்க, அந்த நம்பிக்கை இயேசுதாங்க. சொல்றாரு, திடமனதான் இருங்க, பொறுமையாக இருங்க, நீடிய பொறுமையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, அன்பாக இருங்க. அப்போ தான் ஏசியா 30:41 சொல்லுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடரல் அடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ரொம்ப அன்புள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லாண்டவரே, உங்களை போல ஒரு வல்ல தெய்வம் இல்லாண்டவரே, உங்களை போல எங்களை நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாண்டவரே, உங்களை போல அரவணைக்கிறவங்க யாருமே இல்லாண்டவரே. என் அன்பின் பரலோக ராஜாவே, எவ்வளோ பேர் ஆண்டவரே துக்கத்தோடும் சோர்வோடும் பலவீனத்தோடும் எதையோ இழந்து எதற்காகவும் எதிர்பார்த்து எதற்காகவும் ஏங்கி என் தேவன் உதவி செய்ய மாட்டாரா? என் தேவனின் சிந்தனைகளை மாற்ற மாட்டாரா? என் தேவன் பலவீனங்களை மாற்ற மாட்டாரா? என் தேவன் என்னோடு கூட இடைபட மாட்டாரா? என் தேவன் எனக்கு ஒரு கிருபையை தர மாட்டாரா? என் தேவன் எனக்காக வழக்காட மாட்டாரா? என் தேவன் எனக்காக யுத்தம் செய்ய மாட்டாரா என்று கர்த்தாவே அநேக காரியங்களில் அவளுக்காக யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, யாருமே இல்லையே என்று கர்த்தாவே அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களே. இழப்புக்காக புலம்புறாங்களே, இல்லாததுக்காக புலம்புறாங்களே, வரக்கூடிய ஆசை புலம்புகிறாங்களே. புலம்புகளை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற அன்பின் ஆவியானவர் இந்த தொலைக்காட்சியிலோ யூடியூபிலோ கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கு மேல உம்முடைய அன்பின் அக்கினி இறங்க முடியும், உம்முடைய கிருபை இறங்க முடியும், உம்முடைய ஆசீர்வாதம் இறங்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் விடவே மாட்டேன் யாக்கோபு சொன்னார் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆசீர்வதிங்களே, நீங்க ஆசீர்வதிங்களே. ஏன்டா மனுஷனை பார்க்கணும், ஏன்டா மனுஷங்க கிட்ட போகணும், ஏன்டா அங்கே இங்கே போகணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே அது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது. இந்த ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவர் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற ஒவ்வொருவர் ஆண்டவரே, யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எந்த விதத்தை உதவி செய்யணும் தெரியாது, ஆனால் என் கர்த்தர் நல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த செய்திக்கு பிறகு ஆண்டவரே அநேக சாட்சிகளை உருவாக்க போகிறீர். நீர் எங்கள் கண்ணீரை கடந்து செல்லாத தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் கண்ணீரை கடந்து செல்லாத ஒரு தேவன் ஆண்டவரே, முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. பைபிள் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன். அம்மா, என் அன்பு சகோதரி, என் அருமையான ஐயா, தேற்றவாளன் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவர் வந்து இப்பொழுது உங்கள் கரங்களை பிடித்துக்கொள்ள சொல்றார். பயப்படாதே, அவனோடு இருக்கிறேன். ஆமாண்டவரே, எப்படியாய் செய்யுங்க, எல்லா தேவைகளை சந்திங்க, உயர்வைத்தாரும் மேன்மைத்தாரும் எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் வழியாக கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.